வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அனைத்து இந்துக்களுக்கும் எனது இனிய தைப்பூச நல்வாழ்த்துகள். கோவிந்த் சிங். தைப்பூச விழாவை கொண்டாடுவதற்காக பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி கோவிலுக்கு வந்துள்ள இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தைப்பூச கொண்டாட்டத்தை ஒட்டி அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முந்தைய ஆண்டுகளைப் போலவே இந்த சமய விழா நாடு முழுவதும் இணக்கமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் என்று தாம் கருதுவதாக கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். தைப்பூசம் வெறும் சமய விழா மட்டுமல்ல, இந்துக்களின் வாழ்வில் தியாகம், நம்பிக்கை மற்றும் பொறுமையின் சின்னமாகவும் உள்ளது. இந்த இலக்கவியல் சகாப்தத்தில் இந்த நாட்டில் நமது மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை பேணுவதிலும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் செய்தியை பரப்புவதிலும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமது தைப்பூச செய்தியில் கோவிந்த் சிங் கேட்டுக்கொண்டார். இந்திய சமுதாயம் தங்களது சமய பெருவிழாவை நேர்த்தியுடனும் சிறப்பாகவும் கொண்டாடுவதும் அவர்களோடு இணைந்து இந்த கொண்டாட்டத்தில் தாம் பங்கு கொள்வதும் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்தார். பத்துமலை தைப்பூச விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட நிலையில் மக்களின் பாதுகாப்பு பணியை உறுதி செய்ய அரச மலேசிய போலீஸ் படையினர் பெரும் பங்காற்றி வருகின்றனர். போலீசாரின் பாதுகாப்பு பணியை கண்டறிவதற்கு போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயப் கான் மைடின் பிச்சை இன்று பத்துமலை திருத்தலத்திற்கு நேரடி வருகை தந்து போலீஸ் பணிகளை பார்வையிட்டார். துணை ஐஜிபியுடன் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான், துணைத் தலைவர் டத்தோ எஸ் சசிகலா தேவியும் பத்துமலைக்கு வருகை தந்தனர். பத்துமலைக்கு வருகை புரிந்த துணை ஐஜிபியையும் டத்தோ ஹுசேன் ஒமர் கானையும் டத்தோ சசிகலா தேவியையும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா, அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் ஆகியோர் வரவேற்றனர். முதன்முறையாக இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டத்தை பத்துமலையில் நேரில் பார்க்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். தமது வருகையில் இன்னும் சிறப்பு என்னவென்றால், பத்துமலை ஆலய வளாகத்தில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC அமைத்துள்ள PBTS தளத்தையும் பார்வையிடும் வாய்ப்பு கிட்டியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு தைப்பூசத்தில் எந்தவொரு தொடர்பு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக MCMC மற்றும் முக்கிய சேவை வழங்குநர்கள் இணைந்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பத்துமலையில் தொடர்பு மதிப்பீட்டை நடத்தியுள்ளனர். இந்த ஆண்டு தைப்பூசத்தில் வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் உட்பட 1.8 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து தரப்பினரும் இணைந்திருக்கவும், குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளவும், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு முக்கியமான தகவல்களை பெற உறுதி செய்ய நிலையான இணைப்பு மிகவும் முக்கியமானது. MCMC தொலைத்தொடர்பு சேவைகள் சீராக இயங்குவதை உறுதி செய்ய சேவை வழங்குநர்கள் மூலம் சில முன்னேற்பாடுகளை எடுத்துள்ளது. இக்காலகட்டத்தில் தொடர்பு சேவையை கண்காணித்தல், அதிக எண்ணிக்கையிலான தொடர்பு சேவையை பயனர்களுக்கு அதிகரித்தல், பத்துமலையைச் சுற்றியுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய இடங்களில் 7 PBTS மற்றும் 2 MCV வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு சிறந்த தகவல் தொடர்பு வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் மடானி அரசின் முயற்சிக்கு இந்த நடவடிக்கைகள் சான்றாகும். இந்த முயற்சியால் இந்த ஆண்டு தைப்பூசம் லட்சக்கணக்கான இந்துக்கள் மற்றும் பார்வையாளர்களின் வருகையுடன் கலகலப்பாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக தியோ நீச்சிங் குறிப்பிட்டார். அதோடு ஸ்லாங்கூர் மாநில மந்திரி வசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தலைமையேற்று நடத்தப்பட்ட ஸ்லாங்கூர் மாநில அளவிலான தைப்பூச கொண்டாட்ட விழாவில் தாமும் நேற்று பங்கேற்றதாக தியோ நீச்சிங் தெரிவித்தார். பினாங்கு தைப்பூச விழா எவ்வித விரும்பத்தகாத சம்பவமோ அல்லது குற்றச் செயலோ இன்றி மிக சுமூகமாக நடைபெற்று வருவதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். பினாங்கு தைப்பூச விழா நேற்று திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கியது. இன்று மதியம் வரையில் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி தைப்பூச கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தைப்பூச விழாவில் கலந்து கொண்டுள்ள மக்களின் பொது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளது. இன்றிரவு வரையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் விளக்கினார். ஜலான் உத்தாமா மற்றும் தண்ணீர் மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் குழுமி உள்ளனர். தைப்பூசத்தை காண வந்துள்ள பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக டத்தோ ஹம்சா கூறினார். தைப்பூச விழாவை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்து பார்வையிட தண்ணீர் பந்தல் அருகில் காணப்பட்ட டத்தோ ஹம்சா
செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பினாங்கு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்று வரும் வேளையில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள பினாங்கு மாநில போலீஸ் படையினர் இம்முறை 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். கடந்த ஆண்டு 7,000 பேருக்கு அன்னதானம் வழங்கிய நிலையில் இவ்வாண்டு 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வருவதாக தண்ணீர்மலை தைப்பூச விழாவில் பினாங்கு போலீஸ் படையின் இந்து காவல்துறையினர் அமைத்துள்ள தண்ணீர் பந்தலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உயர் போலீஸ் அதிகாரியான சீனியர் உதவி கமிஷனர் புஷ்பநாதன் வீரசிங்கம் தெரிவித்தார். இந்த தைப்பூச விழாவில் பாதுகாப்பு பணியை உறுதி செய்வதற்கு 1,500க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் கடமையில் ஈடுபட்டு வருவதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் தடுப்பு சமூக பாதுகாப்பு பிரிவின் தலைவரான SAC புஷ்பநாதன் வீரசிங்கம் குறிப்பிட்டார். பினாங்கு பலை புலாவ் ஜலன் துன் சாடோயில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நிகழ்ந்த விபத்தில் 2 கார்கள் தீப்பற்றிக் கொண்டன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பயணம் செய்த புரோடுவா அல்சா காரும் 3 ஆடவர்கள் பயணித்த மெர்சிடிஸ் பென்ஸ் காரும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்ததாக பரட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசலி அடம் தெரிவித்தார். இவ்விபத்தில் உயிருடற் சேதம் எதுவும் நிகழவில்லை என்ற போதிலும் விபத்தில் சிக்கியவர்கள் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டார். மேற்கு கரை விரைவுச்சாலையான WCEயிலிருந்து ஷாலாம் கசாஸ் விரைவுச்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த கொள்கலன் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் உயிர் இழந்தார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் நிகழ்ந்தது. லாரியின் இடிபாடுகளில் சுமார் 2 மணி நேரம் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 33 வயது ஓட்டுநர் தீயணைப்பு வீரர்கள் மீட்கும் தருவாயில் பரிதாபமாக உயிர் இழந்தார். இந்த விபத்து தொடர்பில் அதிகாலை 3-4 மணிக்கு தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றனர். அந்த அழைப்பை தொடர்ந்து அண்டலாஸ் மற்றும் ஷாலாம் தீயணைப்பு மீட்பு நிலையங்களில் இருந்து அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குநர் முக்லேஸ் முக்தார் அஹ்மத் கூறினார். அந்த கொள்கலன் லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக கூறிய அவர், இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட உள்ளூரைச் சேர்ந்த அந்த ஓட்டுநரை மீட்கும் பணி துரித வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. மீட்பு நடவடிக்கையின் போது அவர் சுய நினைவுடன் இருந்தார். உடலில் கடும் காயங்கள் ஏற்பட்டிருந்தன. இருப்பினும் அதிகாலை 5:33 மணியளவில் வெற்றிகரமாக மீட்கப்பட்ட அந்த ஆடவரை சோதனை செய்த சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர் என்று ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.